நீங்கள் தைக்கும்போது ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்கிறீங்க, துணியை வந்து இழுத்து பிடிச்சி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ், சென்டரில் இருக்கக்கூடிய சின்ன ஹோல்ஸ் தான். கரெக்டாக அந்த ஊசி வந்து உள்ளே இறங்கும்போது அதை சுற்றி ஒரு நூல் அளவுக்கு தான் கேப் இருக்கும். அந்த நூல் அளவுக்கு நீங்கள் லேசாக வந்து துணியை இழுத்து பிடிக்கும்போது ஊசி வந்து லேசாக பெண்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் அடித்து ஊசி வந்து உடையும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸை சுற்றி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நொக்கு நொக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இந்த பிளேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றிடணும். ஊசி உடையிறது இதில் ஒரு ப்ராப்ளம்னா, ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள், இந்த பாபின் கேஸில் இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும். இந்த கேப்பில் தான் மேலே இருக்கக்கூடிய ஊசி இந்த கேப்பில் இறங்கும். நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ரொம்ப மோட்டாக தைக்கும்போது உங்களுக்கு ஊசி பெண்ட் ஆகி ஒன்று பிளேட்டில் அடிக்கும். பிளேட்டை தாண்டி உள்ளே போச்சுன்னா பாருங்கள், இந்த பாபின் கேஸ் உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாபின் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி வந்து அடித்து உடையும். இது ஓரத்தையும் இந்த பாபினை ஒட்டி ஊசி இறங்கும். ஊசி பெண்ட் ஆச்சுன்னா இந்த பாபினில் உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஓரத்தில் வந்து இறங்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஊசி உடையக்கூடிய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பிளேட்டோட சென்ட்ரு பகுதியில் நொக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஊசி உடைஞ்சதுக்கான அடையாளங்கள் தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த பாபின் கேஸில் இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நொக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து தெரியும். நீங்கள் பாபினை இப்படி திருப்பி போடும்போது ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா அந்த காடி வந்து ஊசி உடைஞ்சதுக்கான அடையாளங்கள் வந்து இதில் வந்து தெரியும். இப்படி வச்சு கையை அப்படி சுற்றி பாருங்கள், நெய்ஸாக இருக்கும். அந்த பிசுறு இருந்தால் கையை வந்து கிழிக்கும். அப்போது இந்த நூல் வந்து நெய்ஸாக இருந்தால் தான் கலண்டு வரும். இதில் காடி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த பிசுறில் வந்து மாட்டி விழும்போது ஒன்று தையல் வந்து கொத்தாக வரும், இல்லைன்னா தையல் வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வராது, இல்லைன்னா நூலை வந்து அறுத்து விட்டுரும். அதனால் ஊசி உடையாமல் பார்த்துக்கணும். இந்த ஊசி உடையறதுல இந்த ரெண்டு ப்ராப்ளம்னா, இதை விட மெயின் ப்ராப்ளம் ஒன்றுக்கு இது மிஷினோட டைமிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஊசி கரெக்டாக போய் இந்த சென்ட்ரு பிளேட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் இறங்கும்போது இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய பல்லு வந்து கீழே இறங்கணும். கரெக்டாக ஊசி துணியை பிடிக்கவும் பல்லு கீழே இறங்கவும் சரியாக இருந்தால் அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து நோரும், சுருக்கம் வராது. ஆனால் நீங்கள் ஊசி உடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மாறும். அதாவது வீல் வேகமாக சுற்றுது, பட்டுன்னு ஊசி உடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஊசி உடையும். அந்த ரொட்டேட்டட் ஆகக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் அப்படியே ஒரு சுற்றிடும். அப்போ என்ன ஆகும், டைமிங் வந்து மாறிடும். அப்போ வந்து அடுத்த முறை போடும்போது தையல் வந்து டாக்காக அடிக்கும். ஏன்னா அந்த டைமிங் மாறி இருக்கும். ஊசி இறங்கும் போது அந்த செட்டில் வந்து திரும்புறதுனால கரெக்டாக அந்த ஊசி வந்து அடியில் இருக்கக்கூடிய அந்த கொண்டி வந்து மாட்டலைன்னா அது பார்த்தோன்னா 3 தாள் தையல் விழும், 4வது தையல் பார்த்தோன்னா டாக்கா அடிக்கும். நீங்கள் ஊசி மட்டும் உடையாமல் வச்சுக்கினீங்கன்னா எத்தனை வருஷம்னாலும் மிஷின் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபால்ட் வந்து வராது.